இந்த எப்ஸ்டீன் ஃபைல் சொல்லி ஒரு ஃபைல் மிக பிரபலமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய கோடீஸ்வரன், ஏகப்பட்ட பணம். அவன் என்ன செய்யறான்னா, தனி தீவை வாங்கி அதை விபச்சார விடுதியாக்கி அதிலே சின்ன வயசு குழந்தைகளை எல்லாம் பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தி அதிலே சிக்கியவர்கள் யாருன்னு பாருங்க. உலகத்திலேயே யாரு ரொம்ப பிரபலமானவர்களோ, யாரு ரொம்ப அறியப்பட்டவர்களோ, இவர்கள் மாதிரி ஆளே கிடையாதுப்பா, ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர், நாட்டினுடைய அதிபருப்பா, கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பெரிய அளவில் பெயர் வாங்கியவர்கள், நம்பவே முடியாதவர்கள் எல்லாம் அந்த ஃபைல்ஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அது மானக்கேடான வெட்கக்கேடான விஷயம். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. பணத்தை கொண்டாலும் பதவியை கொண்டோ பல விஷயங்களை கொண்டு மறைத்தாலும் அவனுக்கு என்ன எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. ஒழுக்க கேட்டுல எவ்வளவு மோசமானவனா இருக்கான் பாருங்க. உலகத்திற்கு நல்லவன், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் கெட்டவன். அன்பிக்கினிய சகோதரர்களே, நோன்பு இருந்தால் நம்ம வாய் மூடி மௌனமாக இருந்து தேவையற்ற பேச்சுகளை பேசுவதை விட்டு தவிர்த்து ஒரு அவதூறு சொல்வது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களில் கட்டுப்பாடாக வாழக்கூடிய ஒரு நிலையை நோன்பு உருவாக்குகிறது என்று நமக்கு தெரிகிறது. ஒழுக்கத்தை பற்றி பல்வேறு மக்கள் பல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் ஒழுக்கம் வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசிலிருந்தே பாடங்களிலே சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒழுக்கக்கேடான விஷயங்கள் எப்படி ஒரு மனிதனிடத்திலே உருவாகிறது, எப்படி அது பரவுகிறது என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவனாக இருக்கிறான். மனிதர்களாக நாம் நமக்கு நம்மளே சட்டம் போடுறதை விட நம்மை படைத்த, நம்முடைய உணர்வுகளை உருவாக்கிய படைத்த ரப்புல் ஆலமீனுக்குத்தான் ஒழுக்க ரீதியாக மனுஷனை எப்படி பயணிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் வசதி இருக்கிறதோ, அதாவது திருமணம் செய்து வாழ்வதற்கான அந்த வசதிகள் இருக்கிறதோ அவங்க நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ நோன்பு என்பது ஒரு இளமையான பருவத்தில் உள்ளவர்கள் ஒரு ஒழுக்க கட்டுப்பாடோடு பயணிப்பதில் சிரமமாக இருக்கிறது. ஏன்னா ஒழுக்கமாக பயணிக்கிறதுங்கிறது அந்த இளமை பருவத்துக்கு தான் சவால். வேற வேற வயதில் உள்ளவர்களுக்கு அது பெரிய சிக்கல் இல்லை. ஆனா இளமை பருவத்தில் உள்ளவர்கள் தான் ஒழுக்கமாக பயணிப்பதில் ரொம்ப சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா அதுதான் கூடிய வயசாக இருக்கிறது, ஹார்மோன்கள் சுரக்கக்கூடிய வயசா இருக்கிறது. அப்போ நிறைய கெட்ட எண்ணங்கள் உருவாவதற்கு ஏற்ற ஒரு வயது. இப்படி இளமையான ஒரு வயதை அடையக்கூடியவர்கள் அந்த இளமை காலத்தை சரியா கழிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தர்றத பார்க்கிறோம். அப்போ நோன்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஒழுக்க விஷயத்தை நமக்கு ஒரு பயிற்சியாக தந்து கொண்டிருக்கிறது. அதிலும் பாருங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நம்முடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். குல்லில் மூமினீன யஹுல்லு மின் அப்சாரிஹிம், மூமின்கள் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இது மாதிரி ஒரு ஒழுக்கத்தை இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய பார்வை ரீதியான இந்த ஒழுக்கத்தை உலகத்தில் யாரும் அவ்வளவு சிறப்பான முறையில் சொல்லியிருக்கவே முடியாது. நம்ம நெஞ்ச நிமிர்த்து சொல்லலாம், அல்லாஹ்வினுடைய வேதம் ஒழுக்கத்தினுடைய அடிப்படையை எதுல சொல்லி தருதுன்னு சொன்னா, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். இப்போ பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆணு பெண்ணை பார்க்கவே கூடாதா? அதே மாதிரி ஒரு பெண் ஆணை பார்க்கவே கூடாதா? பார்க்கலாம். ஆனா எப்படி பார்க்கலாம்? அதற்கான ஒரு தேவை இருக்கணும். ஏதோ ஒரு வியாபாரம் அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல், இது மாதிரி ஒரு தேவை வருகிறதா இல்லையா? அந்த பார்வையை நம்மளால குறை சொல்ல இயலாது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பார்வை என்ன? தேவையற்ற ஒரு பார்வை. இப்ப நீங்க இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம யாரை ஒரு தவறான பார்வையில பார்த்தாலும்
அல்லது ஆண்களோ பெண்களோ, ஒரு பெண்ணு மற்றவர்களை தவறாக பார்த்தாலும் அல்லது ஒரு ஆண் தவறாக ஒரு பெண்ணை பார்த்தாலும் தொடர்ச்சியா பார்க்கும்போது தான் அங்கே ஒரு தவறான புரிதல் ஏற்படுகிறது. நீங்க பார்வையின் மூலம் தான் முதல் தீங்கு ஏற்படுகிறது. நீங்க விபச்சாரங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். அடுத்தடுத்து பழக்க வழக்கங்கள், வேற வேற விஷயங்கள். நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப காலமா பழகிட்டு இருக்கிறோம். நாங்க ஊரை சுத்துறோம், உலகத்தை சுத்துறோம், ஆகாயத்துக்கு மேல போயிட்டு வர்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு விதமான போக்கு எல்லாம் கடைசியில விபச்சாரத்தில் போய் நிக்குது பாருங்க. அந்த விபச்சாரம் என்பதெல்லாம் ஒரு ஃபைனல் தான். அதனுடைய துவக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எப்படி ஆரம்பிக்கும்? விபச்சாரத்தினுடைய துவக்கம் என்ன? நிறைய பேசுவார்கள், தேவையற்ற பேச்சை பேசுவார்கள், தேவையற்ற இடங்களில் சுத்துவார்கள், தேவையற்ற விஷயங்களை கேட்பார்கள். இப்படி சுத்துவதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அடித்தளம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா பார்வையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த பார்வை ஒரு தீங்கான பார்வை. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறான், என்ன நீ முறைச்சு முறைச்சு பார்க்க கூடாது அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த பார்வை தான் என்னவாகிறது? ஒரு இணைப்பை உருவாக்குறது. நம்ம பார்க்கறதுனால தானே அவங்க பார்க்கறாங்க. ஒரு ஆள் நம்மை பார்க்கிறார் என்பதை ஒரு பெண் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒரு பெண்ணு இந்த ஆள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஸ்கூலுக்கு போகும்போது, பள்ளிக்கடங்களை விட்டு வரும்போது, காலேஜுக்கு விட்டு வரும்போது, வேலைக்கு விட்டு வரும்போது இவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு ஒரு பெண்ணால சொல்ல முடியும் சொன்னா அந்த பெண்ணை ஏன் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. இதே அவன் 2 திருப்பு பார்க்கும்போது 3வது திருப்பு பார்க்கலன்னு சொன்னா அவனுடைய 2வது பார்வைக்கு என்னவாயிருது? பதில் இல்லாம போயிடும். அதே போல ஒரு ஆண் அந்த பெண் என்னை பார்ப்பது போல இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா இவன் ஏன் பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது. அப்போ பார்வையின் மூலமாகத்தான் தீங்கினுடைய துவக்கம், விபச்சாரத்தினுடைய துவக்கம், கெட்ட விஷயத்தினுடைய துவக்கம், மோசமான எண்ணங்களுடைய துவக்கம் எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா பார்வையில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. தேவையான பார்வை என்று இருந்தாலும் தேவையற்ற பார்வையை தவிர்க்க வேண்டும். அதே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்றான்? உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், தேவையற்று பார்க்காதீர்கள், தலையை தாழ்த்தி கொள்ளுங்கள். இதுவே ஒரு பெரிய ஆரோக்கியமான ஒழுக்கங்க. ஒழுக்கத்தினுடைய மிக உச்ச கட்டம் என்று சொன்னா இதை சொல்லலாம். அப்ப இது நமக்கு நோன்பு தருகிறதா இல்லையா? மற்ற காலங்களிலும் நம்ம இருக்கிறோம், நமக்கே தெரியும். மற்ற காலங்களில் நம்முடைய உணர்வு, செயல்பாடு, நடவடிக்கை, நாம தெருவில் போறது வர்றது எல்லாமே நமக்கு ஒரு தெரியும். அதே நோன்பு காலங்களில் நமக்கு உள்ள ஒரு ஸ்கேனிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணை அந்த நோன்பு பிடிச்சி இழுக்கும் பாருங்க. நம்ம நோன்பாளி என்பதையும் தேவையற்ற பார்வைகளை தவிர்க்க வேண்டும் என்பதையும் நம்முடைய நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தின் மூலமாக நம்முடைய உள்ளம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம உணர்வு பூர்வமாக உணரலாம். நோன்பாளிகள் அதை உணர முடியும். அப்போ நமக்கு அல்லாஹ் இப்படியான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். ஒழுக்கத்திற்கான தலை சிறந்த ஒரு பயிற்சி தான் நோன்பு என்பது. தலை சிறந்த பயிற்சி. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு அல்லாஹ்க்கு தெரியாதா? படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இந்த தெரியும். இந்த உலகத்தினுடைய போக்கு எப்படி இருக்கும், இங்கே ஒழுக்கக்கேடானவர்கள் எப்படி உருவாவார்கள், எப்படி இருப்பார்கள், ஒழுக்கக்கேட்டை நோக்கிய ஒரு சமுதாயம் எப்படி உருவாகும், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதற்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை நோன்பின் மூலமாக இறைவன் நமக்கு தருகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அது எப்படி இருக்கிறது? மானக்கேடான, வெட்கக்கேடான விஷயம். விபச்சாரம் என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம், மானக்கேடான விஷயம். அதன் பக்கம் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அதன் பக்கம் கூட நெருங்கி விடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறது இல்ல, அதன் பக்கம் கூட நீங்க நெருங்கிறாதீங்க, உங்களுக்கு நல்ல நிலை கிடைக்காது. அங்கே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, நெருப்பை தொட்டு பார்க்காதங்கிறது கிடையாது. நெருப்பை தொட்டு பார்க்காத, பள்ளத்தில போய் விழாத அப்படிங்கிறது இல்ல. பள்ளத்தின் அருகிலே செல்லாதே, நெருப்பின் அருகிலே நீ செல்லாதே. அப்ப அருகிலே கூட செல்லாதேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அறிவுரை எவ்வளவு அழகானது பாருங்க. விபச்சாரம் செய்யாதீர்கள் என்றால் அது பெரிய விஷயம். நீ நெருக்கத்துக்கு போகாதன்னா எப்படி? அது சார்ந்த எதையும் நீ உதறி
தள்ளி விட கற்றுக்கொள்ள வேண்டும். விபச்சாரத்தின் அருகில் செல்லக்கூடிய எந்த அம்சமா இருந்தாலும் சரி, மோசமான பேச்சு, மோசமான பார்வை, தேவையற்ற விஷயங்களை பேசுவது, ஆபாசமான எண்ணங்களை பேசுவது, ஆபாச விஷயங்களை பேசக்கூடிய நண்பர்களிடத்தில் இணக்கமா இருக்கிறது, இதெல்லாம் நெருக்கம் தானே. நண்பர்கள் சொல்லுவாங்க, அவன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படிம்பாங்க. என்ன நெருங்கிய நண்பர் அப்படின்னு கேட்டா, ரொம்ப டபுள் மீனிங்ல பேசுறதுல அவங்க ஒரு நெருங்கிய நண்பர்கள். நெருங்கிய நண்பர்னா என்ன? நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸான ஆட்கள், ரொம்ப நெருக்கமான ஆட்கள், அந்யோன்யமா இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இரட்டை அர்த்தம் தரக்கூடிய தேவையற்ற முறையற்ற பேச்சுகளை ரெண்டு பேரும் என்ன செஞ்சுடுவாங்க, ரொம்ப நெருக்கமா பேசிடுவாங்க. அப்பதான் நெருங்கிய நண்பர்களாம். என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரு அப்படிங்கிறாங்க. நெருங்கிய நண்பர்களுக்கு அடையாளம் எப்படி சொல்லப்படுகிறது? இப்படியாக ஒரு பார்வை வருகிறது. அவன் நெருங்கிய நண்பரா அல்லது நரகத்துக்கு நம்மை நெருக்கிற நண்பரா? நரகத்தில் கொண்டு அலாக்கா கொண்டு தள்ளிடுவான். வீணான தலைவர்களை பின்பற்றியவர்கள் நாளைக்கு நரகத்திலே செல்லுவார்கள் சொன்னா இதே லிஸ்ட்ல எல்லாரும் வரதனை செய்வாங்க. தேவையற்ற நமக்கு மோசமான வாழ்க்கை முறையை கற்றுத்தரக்கூடிய ஒரு நண்பன் கூட நேர கொண்டு அலக்கா நம்மை நரகில் தள்ளிவிடுவான். அப்போ ஒழுக்கம் என்பது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு உயர்வை தரும். சாதாரண ஒரு உயர்வை தராது, மிகப்பெரிய ஒரு உயர்வை நமக்கு என்ன செய்யும், தரும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படி காலங்கள் செல்லுதுன்னு சொன்னா, நடிகர்களை ரொம்ப தலைக்கு மேல தூக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடிகர்கள், நடிகைகள் இவங்கெல்லாம் ஒரு புனிதர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியலுக்கு வருவதற்கு நடிப்பு துறை என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ நடிப்பு துறைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அதன் மூலமாக வளர்ச்சி அடைந்து அவங்க என்ன செய்யறாங்க, அரசியலுக்கு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் அந்த நடிகரை இஸ்லாமிய பெண்கள் கூட, நீ அரசியல்வாதியா பார்க்கலாம், அது வேற விஷயம். யாரு அரசியலுக்கு வந்தாலும் நான் ஓட்டு போடுவேன், ஆதரிப்பேன், ஆதரிக்க மாட்டேன் என்று சொல்வது தனி. ஆனால் என்னுடைய தலைவர் வருகிறார், யாரு, பர்தா அணிந்து கொண்டு, இப்படியான ஒரு பேச்சுகள் வருவதை பார்க்கிறோமா இல்லையா? என் தலைவருக்கு தான் உயிர், அவருக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் கொடுப்போம். நடிகர்களுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி அவங்க வாழ்வாங்க? வாழவே மாட்டாங்களே. எங்க தலைவர்லாம் அப்படி போக மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் வர்றதையும் பார்க்கிறோம். ஒருவன் நடிகர் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஒழுக்கத்துக்கு உத்தரவாதம் வாங்கியிருக்கிறானா? நடிப்புங்கிறது என்னது? இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்திலே சினிமா சீரியல்கள் என்பது எப்படி ஒரு மோசமான ஒழுக்க கேட்டினுடைய ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லையா? அந்நிய பெண்களும் அந்நிய ஆண்களும் குலைந்து பேசி ஆடக்கூடிய ஒரு தளமாகத்தான் இன்னைக்கு சினிமா துறை இருக்கிறது. அப்ப நடிகர் அவர் ஒழுக்கம் தவற மாட்டார்னா அவர் சினிமால இருக்கிறார, அது ஒழுக்கமான விஷயமா? அது அப்ப என்ன செய்யப்படுகிறது? இப்படியாக ஒழுக்கங்கள்னா என்ன என்று தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒண்ணு வருது. கேரளால ஒரு பாடகர், அவர் சமீப காலமாக ஃபேமஸாக அவருடைய பாடல் அது ஒரு வைரலா பரவுது. அவர் பொது மேடைகள்லாம் வர்றாரு. வரக்கூடியவர் அதுல சில பேர் ரொம்ப நேசமா போய் அவர் என்ன செய்யறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அவருக்கு நெருக்கத்தில் போறாங்க, இப்படி எல்லாம் செய்யறாங்க. அதான் ஆண்கள். பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போறாங்க. பெண்கள்ல சில இஸ்லாமிய பெண்கள், நம்ம எல்லாத்தையும் சொல்லல, பர்தா அணிந்து கொண்டு ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவர்கிட்ட போய் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு போட்டோ ஒண்ணு கொடுக்குது. அந்த போட்டோ என்ன, அவரை வடமறைந்து வைத்திருக்கிறார்கள். அதை வாங்கி அவர் பார்க்கிறார். யாரே? அந்த பாடகர். பார்த்து விட்டு அந்த பெண்ணை அவ்வளவு பெரிய மேடையில் அணைக்கிறார். எப்படி ஒழுக்கம்னா எப்படி, என்ன நிலை என்றே ஒரு சமுதாயத்துக்கு புரியல. மார்க்கம் எதை சொல்லி தருகிறது, நாம எப்படி கண்ணியமா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும். இவர்கள் போன வருஷம் நோன்பு வச்சிருப்பாங்களா? வச்சிருந்திருப்பாங்க கண்டிப்பா. அடுத்த வருஷம் வைப்பாங்களா? வைப்பாங்க கண்டிப்பா. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் என்னன்னு புரியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பொது வழியில அந்நிய ஆண் ஒருவர் தன்னை அணைக்கிறான் என்று சொல்லி அப்படியான வீடியோக்கள் வருதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம், கேவலம். அது நாம் அதை செய்யலாமா? லட்சத்தில் ஒருவர் தான் அதில் இருப்பார்கள். இருந்தாலும் அந்த ஒருவருக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறது இல்ல.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் அவங்க கிட்ட உடன்படிக்கை எடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உடன்படிக்கைனா எப்படி? பெண்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே பெண்களிடத்திலே உடன்படிக்கை எடுப்பார்கள். பெண்களுடைய கையை அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை பாருங்க. அற்புதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வ இன்னக லஅலா குலிகின் அலீம், நீர் மகத்தான ஒரு குணத்தில் இருக்கிறீர். குணம் எப்படி இருக்குது? மகத்தான ஒரு குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்ப மகத்தான ஒரு குணம் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா எப்போ அதை சொல்லுவான்? இறைவனுடைய நற்சான்று எப்ப கிடைக்கும்? மனிதர்களுக்கு சான்று ஈஸியா கிடைச்சிரும். அவர் நல்ல மனுஷன் தாங்க, ரொம்ப தங்கமான ஆளுங்க. இப்ப சொல்றாங்க இவரா இப்படி அவரா அப்படி, இவரை நான் தலைவரா எடுத்துக்கிட்டேன் அவரா இப்படி அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்ப மனிதர்களுக்கு நற்சான்றும் கிடைக்கும், கெட்ட சான்றும் கிடைக்கும். நம்ம யாரை ரொம்ப நேசிப்போமோ, ரொம்ப நல்லவர்னு சொல்லுவோமோ, வல்லவர்னு சொல்லுவோமோ, அவருக்கு மறுபக்கம் நிறைய இருக்கும். அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று இன்னைக்கு உலகத்தில் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த எப்ஸ்டீன் ஃபைல் சொல்லி ஒரு ஃபைல், அது மிக பிரபலமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய கோடீஸ்வரன், ஏகப்பட்ட பணம். அவன் என்ன செய்யறான்னா தனி தீவை வாங்கி அதை விபச்சார விடுதியாக்கி அதிலே பெண் குழந்தைகளை, சின்ன வயசு குழந்தைகளை எல்லாம் பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தி அது விபச்சாரம் காலங்காலமா நடக்குது. அது வேற விஷயம். அதிலே சிக்கியவர்கள் யாருன்னு பாருங்க. உலகத்திலேயே யாரு ரொம்ப பிரபலமானவர்களோ, யார் ரொம்ப அறியப்பட்டவர்களோ, யார் ரொம்ப டாப்பான ஆட்களோ, இவர்கள் மாதிரி ஆளே கிடையாதுப்பா. ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர், நாட்டினுடைய அதிபர்ப்பா, கோடீஸ்வர்ப்பா, கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பெரிய அளவில் பெயர் வாங்கியவர்கள், நம்பவே முடியாதவர்கள் எல்லாம் அந்த ஃபைல்ஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருதா இல்லையா? பாருங்க, மனுஷனுக்குள்ள மிருகம் இருக்குது. எல்லா பெரிய மனிதர்களும் பார்க்க பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள், உள்ள மிருகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி நம்ம ஒரு மிருகம் தான். அல்லாஹ் ஒரு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். மிருகத்துக்குரிய எல்லாம் தான் நம்மகிட்ட இருக்க. வால் மட்டும் தான் இல்ல, கால் இருக்கு, கை இருக்கு, கண்ணு இருக்கு. மிருகத்துக்கு அது இல்லையா? மிருகத்துக்கு அது இருக்கதான் செய்யுது. ஒன்னே ஒண்ணு கூடுதலா இருக்கு, பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அது படுத்து இருக்கு, இவன் நிக்கிறான். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மிருகம் என்பது வெளியில லேசா வருது. அந்த மிருகம் பணத்தை கொண்டாலும் பதவியை கொண்டோ பல விஷயங்களை கொண்டு மறைத்தாலும் அவனுக்கு என்ன எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. ஒழுக்க கேட்டுல எவ்வளவு மோசமானவனா இருக்கான் பாருங்க. உலகத்திற்கு நல்லவன், தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் கெட்டவன். அப்போ உலகம் என்ன சொல்லும்? இவர் மாதிரி ஒரு ஆள் உண்டுமா? எவ்வளவு ஒரு நல்லவர் வல்லவருங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு பக்கங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நச்சான்று சொல்றான். எப்படி நச்சான்று? நீர் மகத்தான ஒரு குணத்தில் இருக்கிறீர். அல்லாஹ்வுடைய நச்சாண்டுல தவறு வருமா? அல்லாஹ் தெரியாம சொல்லுவானா? அல்லாஹ்வுடைய நச்சாண்டுல ஏதாவது குறை வருமா? எல்லா விஷயங்களையும் ஏ டு செட் வரைக்கும் அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய நச்சான்றை அல்லாஹ்வுடைய தூதர் பெறுகிறார்கள், அழகிய வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல அவங்களுடைய மனைவி இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வழியா சகாபாக்கள் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொல்லுவாங்க, இது யார் தெரியுமா? என்னுடைய மனைவி. சகாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இதை ஏன் எங்க கிட்ட சொல்லணும்? இல்ல உங்ககிட்ட சொல்லணும். மனிதர்களுடைய உள்ளத்திலே ரத்தத்துல சைத்தான் ஓடுறான், ஒரு சந்தேக பார்வை வரக்கூடாதுன்னு எவ்வளவு தெளிவுபடுத்தி இறை தூதர் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்ப ஒழுக்கங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒழுக்கங்கிறது இந்த உலகத்திலேயும் நமக்கு கண்ணியத்தை தரும். ஏதோ மறுமையில தான் கண்ணியம் தரும் நீங்க நினைக்க கூடாது. மறுமையில தான் ஒழுக்கத்துக்கு நல்ல ஒரு கூலி இருக்கிறது. அல்லாஹ் கிட்ட சந்திக்கும் போதுதான் அல்லாஹ் அதற்கான கூலியை தருவான். கூலியீன்கள் பெண்களை தருவான். ஆண்களுக்கு உரிய கூலியையும் பெண்களுக்கு உரிய கூலியையும் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில தருவான். இங்கே ஒரு கட்டுப்பாடான ஒழுக்கமான தியாகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு மறுமையில சிறப்பான அற்புதமான எந்த குறைகளற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவாங்கிறது தனி விஷயம்.
ஆனா துன்யாவிலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்த தான் செய்வான். அல்லாஹ் இழிவுபடுத்திடுவானா? ஒழுக்கத்தின் மூலமாக நம்ம மேன்மை அடையலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? இந்த வரலாறு நெடுக்க அதை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அதை எப்படி பேசுகிறான்? அது ஒரு அழகிய வரலாறுங்கிறான். சிறைச்சாலையில் கொண்டு போட்டுருவாங்க. யூசுப் நபி தப்பு செஞ்ச மாதிரி ஒரு பொய்யை சொல்லி சிறைச்சாலையில் போட்டுருவாங்க. கடைசியில் யூசுப் நபி கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்குங்கிறத சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்த ஒருவர் மன்னர்கிட்ட போய் சொல்லுவாரு. மன்னர் ஒரு ஆளை அனுப்பி அவரை கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறதுக்கு ஆள் அனுப்புவாங்க. யூசுப் நபி சொல்லுவாங்க, என் மீது ஒரு அவதூறு சொல்லப்பட்டுச்ச, அதை முதல்ல விசாரிச்சுட்டு வாங்க. நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணல, நான் ஒழுக்கமா தான் இருந்தேன். ஆனாலும் என் மீது ஒரு அவதூறு சொல்லி தான் நான் சிறைச்சாலையை சந்திச்சிருக்கிறேன். அதனால அதுக்கு ஒரு விசாரணை வைங்கன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக திருமறை குர்ஆன் சொல்லும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, இறைவா, இந்த பெண்கள் எல்லாம் என்னை அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மேல். சிறைச்சாலை பரவாயில்லை, பெண்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை மேல். எவ்வளவு அழகான ஒரு இறை தூதர் அப்படி சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இதையெல்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் என்னது இந்த நோன்பு என்பது. இப்ப அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கருணையாளன். நோன்பின் மூலமாக நமக்கு நிறைய இறையச்சத்தை நமக்கு ஊட்டுகிறான். அந்த பலனை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முறையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.